Hi, this is a Value Updates YouTube channel. நம்ம வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக சட்டத்தை வந்து பயிற்றுவிட்டுருக்கு. சட்டம் எல்லாருக்கும் தெரியணும், லா வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம இதில் வந்து அப்டேட் பண்ணுறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேல்யூ அப்டேட் சேனலை வந்து. உடனுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, நீங்கள் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பார்ப்போம் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாமே. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாஸில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இறந்த பிறகு, அதாவது இறப்புக்கு பின்பு பெற்றோரின் கடனை சட்டப்பூர்வ வாரிசுகள் வந்து திருப்பி செலுத்த வேண்டுமா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து நம்ம வாரிசாயிடுறோம், கடன் வந்து தாய் தந்தை யாராவது வாங்கிடுறாங்க, நம்ம ஒரு சட்டப்பூர்வ வாரிசாக இருக்கிறோம். அந்த கடனை செலுத்த முடியாமல் வந்து இல்லை செலுத்துறதுக்கு முன்னாடியே இறந்துடுறாங்க அப்படின்னா வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இதை பார்க்கலாம். அதாவது இறந்தவர் விட்டு சென்ற நிலுவையில் உள்ள கடன்கள் போன்ற நிதி பிரச்சனைகளையும் குடும்பங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். இது வந்து சட்டப்பூர்வ வாரிசுதாரர்களிடையே அடிக்கடி கேட்கப்படும் ஒரு கேள்வி வந்து ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடனை தீர்க்க அவர்கள் பெறப்பட்டிருக்கின்றது கடனை வந்து எப்படி வந்து செலுத்துவது அப்படிங்கிறது. ஏன்னா இந்திய சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா, சட்டப்பூர்வ வாரிசுகள் வந்து தங்கள் மறைந்த பெற்றோரின் செலுத்தப்படாத கடன்களை வந்து அடைக்க தனிப்பட்ட முறையில் கடமைப்பட்டவர்கள் அல்ல. அதுக்குன்னு ஒரு தனி சட்டம் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான ஒரு விஷயம். அவர்கள் வந்து கடனுக்கு இணை கையொப்பம் இட்டிருந்தாலோ அல்லது உத்தரவாதம் அளித்திருந்தாலோ தவிர கடன் வாங்கியவரின் குழந்தையாக இருப்பது மட்டுமே திருப்பி செலுத்தும் கடமையை வந்து உருவாக்காது. அதாவது தாய் தந்தை யாராவது கடன் வாங்கியிருந்தாங்க, கேரண்டராக வந்து பசங்க கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து செலுத்த வேண்டியிருக்கும். மற்றபடி வந்து அதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இதில் சொல்கிறோம். வாரிசுதாராக இருக்கிறதுக்குனால மட்டும் வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து இதில் வந்து நம்ம தெரிவிக்கிறோம். ஆனால் இறந்தவர் விட்டு சென்ற சொத்து, பணம் அல்லது வேறு ஏதேனும் சொத்துக்களை வந்து வாரிசுகள் பெற்றால் நிலைமை வந்து தலையாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. அத்தகைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, கடன் வழங்குபவர்கள் வந்து சொத்துக்களை வாரிசுகளுக்கு பகிர்ந்தளிப்பதற்கு முன்பு நிலுவையில் உள்ள தொகையை வந்து முதலில் மீட்டெடுக்க சட்டம் வந்து அனுமதிக்கிறது. எனவே வந்து பொறுப்பு என்பது பரம்பரை சொத்தின் மதிப்புக்கு மட்டுமே, அதற்கு மேல் ஒரு அங்குலம் கூட கிடையாது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, இறந்தவருடைய வாரிசு சுயமாக சம்பாதித்திருந்தால் அந்த சொத்தை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ண முடியாது. அதாவது தாய் தந்தையர்கள் வந்து வாங்கின கடனுக்கு அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிணையமற்ற கடன்கள், சொத்து மட்டுமே ஆபத்தில் வந்து இருக்கும். அதாவது அன்செக்யூர்டு லோன்பாங்க, ஒன்லி த எஸ்டேட் இஸ் ஆன் த ஹூக் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்செக்யூர்டு லோன், அதாவது ஒரு அடமானம் இல்லாத ஒரு லோன் எடுத்துக்கலாம். தனிநபர் கடன்கள், கல்வி கடன்கள் அல்லது கிரெடிட் கார்டு நிலுவைத் தொகைகள் போன்ற பிணையமற்ற கடன்களுக்கு வந்து எந்த ஒரு சொத்தையும் பிணையாக அடமானம் வந்து வைக்க முடியாது. இது போன்ற சந்தர்ப்பங்களில் கடன் வழங்குபவர் வந்து இறந்த கடனாளியின் சொத்தில் இருந்து மட்டுமே நிலுவைத் தொகையை வந்து மீட்டெடுக்க வந்து முடியும். இது வங்கி கணக்குகள், நிலையான வைப்புத்தொகை, பரஸ்பர நிதிகள், நகைகள் அல்லது சொத்து போன்ற எந்த ஒரு பணம் அல்லது பொருள் சொத்தாகவும் இருக்கும். நிலுவையில் உள்ள கடன்களின் நிலுவைத் தொகையை ஈடுகட்ட வந்து சொத்து மதிப்பு போதுமானதாக இருந்தால் வந்து அவை அதிலிருந்து தீர்க்கப்படும். இல்லையெனில் மீதமுள்ள தொகை வந்து போதுமான கடன் வழங்குபவரால் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டுவிடும். இறந்தவரின் சொத்துக்களில் இருந்து எதையும் மரபுரிமையாக
பெறாத சட்டப்பூர்வ வாரிசுகள் வந்து தங்கள் சொந்த வருமானம் அல்லது சேமிப்பில் இருந்து கடனை திருப்பி செலுத்த வேண்டியதில்லை அப்படிங்கிறதையும் வந்து இதில் நம்ம பதிவு பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாக்கப்பட்ட கடன்கள், சொத்து வந்து மீண்டும் கையகப்படுத்தப்படாது அப்படிங்கிறது வந்து கையகப்படுத்தப்படலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம். அதாவது கையகப்படுத்தப்படலாம் அப்படிங்கிறத செக்யூர்டு லோன், இது வந்து செக்யூர்டு, அது வந்து அன்செக்யூர்டு, இது வந்து செக்யூர்டு லோனு. அசட்ஸ் மேபி ரீபொசஸ்டு, அதாவது இது வந்து அடமானத்தில் வைத்திருக்க வாய்ப்புள்ள லோன். வீடு மற்றும் வாகன கடன்கள் உள்பட பாதுகாப்பான கடன்கள் இது. அதாவது வாகனத்தை ஹைபோதிகேஷன் பண்ணியிருப்பீங்க, வீடை வந்து மார்ட்கேஜ் பண்ணியிருப்பீங்க. கடன் வழங்குபவருக்கு அடமானம் வைக்கப்பட்ட அல்லது அடமானம் வைக்கப்பட்ட ஒரு உறுதியான சொத்தின் மீது பாதுகாக்கப்படுவதால் தனித்துவமானது. கடன் வாங்கியவர் வந்து இறந்தால் வந்து கடன் இன்னும் நிலுவையில் இருந்தால் கடனை மீட்டெடுக்க பிணையத்தை மீண்டும் கைப்பற்றவோ அல்லது விற்கவோ கடன் வழங்குபவருக்கு வந்து உரிமை உண்டு. ஏன்னா ஆல்ரெடி வந்து அது மார்ட்கேஜில் இருக்கும். வீடுனா, வாகனங்கள் அப்படின்னா ஹைபோதிகேஷனில் இருக்கும். சொத்து அல்லது வாகனத்தை தக்க வைத்து கொள்ள விரும்பும் சட்டப்பூர்வ வாரிசுகள் வந்து கடனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அவர்கள் வந்து கடனை தங்கள் பெயருக்கு மாற்றிக்கொண்டு திருப்பி செலுத்த வேண்டும். பரிமாற்றத்தை வழங்குவதற்கு முன் வந்து வாரிசின் திருப்பி செலுத்தும் திறன் மற்றும் கடன் தகுதியை வங்கி மதிப்பிடும். வாரிசுகள் வந்து கடனை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை அல்லது அவ்வாறு செய்ய இயலாமல் இருக்கிறது வாரிசுகளுக்குன்னா சட்ட மீட்பு நடவடிக்கைகள் மூலம் வந்து சொத்து வங்கியால் வந்து பறிமுதல் வந்து செய்யப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். இது வந்து செக்யூர்டு லோன், மார்ட்கேஜ் நம்ம பார்த்தது. இப்போ பார்க்குறது வந்து இணைக்கடன் வாங்குபவர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுபவர்களுக்கும் முழுமையாக பொறுப்பாளர் ஆவார்கள். அதாவது கோ பாரோயர்ஸ் அண்ட் குவாரண்டர்ஸ் ஆர் ஃபுல்லி லயபுள் அப்படிங்கிறோம். அதாவது பாரோயர்னா, கோ பாரோயர்னா நிறைய பேர் இருக்கிறது. குவாரண்டர்னா அதற்கு வந்து உறுதிச்சான்று அளித்து கையெழுத்து போடுறது. இது சம்மந்தமான வந்து அவங்க தான் வந்து பொறுப்பு அப்படிங்கிறத சம்மந்தமாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ சட்டப்பூர்வ வாரிசு ஏற்கனவே கடனுக்கு வந்து உத்தரவாதம் அளிப்பவராகவோ அல்லது இணைக்கடன் வாங்குபவராகவோ கையொப்பம் விட்டிருந்தால் கடனை வந்து முழுமையாக திருப்பி செலுத்துவதற்கு அவர்கள் பொறுப்பு. ஏன்னா வந்து அவங்களே ஒரு கடனாளியாக இருப்பாங்க. அதனால் தனிநபர் சொத்திலிருந்து ஏதாவது பெறுகிறதா இல்லையா என்பதை வந்து பொருட்படுத்தாமல் இந்த கடமை வந்து அமலுக்கு வரும். இணைக்கடன் வந்து வாங்குபவராகவோ அல்லது உத்தரவாதம் அளிப்பவராகவோ இருப்பது என்பது கடனின் தொடக்கத்திலிருந்தே தானாக முன்வந்த சட்டப்பூர்வ பொறுப்பை வந்து ஏற்றுக்கொள்வதாகும். மேலும் முக்கிய கடன் வாங்குபவரின் மறைவுக்கு பிறகு கையொப்பமிட்டவுடன் முழு பொறுப்பும் அவர்கள் மீதுதான் வந்து இருக்கும். இணை விண்ணப்பதாரர் என்பது ஒரு பத்திரத்தின் கையொப்பமிடும் நபர் மட்டுமல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் அவர்கள் வந்து திருப்பி செலுத்துவதற்கு சமமான பொறுப்பு கொண்டுள்ளனர் என்பதையும் தெரிந்து கொள்ளணும். மேலும் வந்து தேவைப்பட்டால் வங்கிகள் முழு தொகைக்கும் அவர்கள் மீது நடவடிக்கை வந்து தொடரும். இந்த வந்து கோபாராயர்ஸ் அண்ட் கேரண்டர்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்குறது கிரெடிட் கார்டு கடன் மற்றும் நுகர்வோர் கடன். கிரெடிட் கார்டு டெட் அண்ட் கன்சியூமர் லோன். கிரெடிட் கார்டு கட்டணங்கள் மற்றும் உத்தரவாதம் இல்லாத பிற நுகர்வோர் கடன்கள் வந்து தனிநபர் கடன்களை போலவே செயல்படுகின்றன. எஸ்டேட்டில் உள்ள சொத்துக்களிலிருந்து வங்கி கடனை வந்து மீட்டெடுக்க முடியும். எஸ்டேட் வந்து போதுமானதாக இல்லாவிட்டால் மற்றும் வாரிசு வந்து இணை வைத்திருப்பவராகவோ அல்லது உத்தரவாதம் அளிப்பவராகவோ இல்லாவிட்டால், அதாவது கோபாராயராக இல்லாமல் இல்லைன்னா வந்து கேரண்டராக இருந்தால் கடன் தள்ளுபடி செய்யப்படும். சில சூழ்நிலைகளில் வந்து வாரிசு ஒரு கூடுதல் அட்டைதாரராக இருந்தால் அட்டை எவ்வாறு வந்து பயன்படுத்தப்படுகிறது மற்றும் யாருடைய விருப்பப்படி
என்பதையும் வந்து பொறுத்து சிக்கலை வந்து ஏற்படலாம் அப்படிங்கிறது. அட்டை என்பது கிரெடிட் கார்டை வந்து நம்ம வந்து சொல்கிறோம். சட்டப்படி எந்த பொறுப்பும் இல்லை என்றால் கடன் வழங்குபவர்கள் வந்து குடும்ப உறுப்பினர்களை திருப்பி செலுத்துமாறு கட்டாயப்படுத்த சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்படுவதில்லை. சட்ட அமைப்பு அல்லது சொத்துக்களின் பிரதித்தியங்கள் அவர்களுக்கு வந்து தெரியாவிட்டால் அவர்கள் இன்னும் தீர்வுகளை வந்து வற்புறுத்தவோ அல்லது பேச்சுவார்த்தை நடத்தவோ முயற்சி வந்து செய்யலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை சொத்தில் சட்ட ஆலோசனை மிக முக்கியமானது அப்படிங்கிறது ஒன்று. இறந்த நபரின் சொத்தை வந்து சரி செய்வது, சொத்து பரிமாற்றம் மற்றும் கடன் திருப்பி செலுத்துதல் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியது. வாரிசுகள் தங்கள் பங்கை பெறுவதற்கு முன்பு அனைத்து பொறுப்புகளும் எஸ்டேட்டிடம் இருந்து அளிக்கப்பட வேண்டும் என்றும், அதனால் வந்து தான் இறந்த நபரின் சொத்தை கையாளும் போது குறிப்பாக பெரிய கடன்கள் அல்லது பல கடன்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் ஒரு சட்ட நிபுணர் அல்லது நிதி ஆலோசகரை வந்து நம்ம வந்து ஈடுபடுத்துவது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் வந்து தெரிவிச்சுக்கிறோம். நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருவர் இறந்துவிட்டால் அவருடைய வாரிசுதாரருக்கு வந்து அவர் வாங்கிய கடனை திருப்ப செலுத்துவதற்கு வந்து சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வந்து தாய் இல்லை தந்தை வந்து சொத்து எந்த அடமானமும் இல்லாமல் ஒரு கடன் வாங்கியிருந்தால் வாரிசுதாரர்களுக்கு வந்து திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வாரிசுதாரர் வந்து ஒரு கடனாளியாக இருந்தாலோ, தாய் தந்தை வாங்கின சொத்திற்கு அல்லது ஒரு காரண்டராக இருந்தாலோ அவர் வந்து பொறுப்பாவார். மற்றும் வந்து சொத்தை அடமானம் வைத்திருந்தால், அப்படி இல்லை என்றால் வந்து அதை வைத்து கடன் வாங்கியிருப்பது சொத்தை அடமானம் வைத்து, அப்படி இல்லை என்றால் காரை வந்து ஹைபோதிகேஷன் பண்ணி வாங்கியிருப்பது லோனில், அப்படி இருந்தாலும் வந்து வாரிசுதாரர்கள் வந்து அதை மீட்டெடுக்கணும் அப்படின்னா பணத்தை வந்து செலுத்துவது மிகவும் வந்து அவசியமானது. வாரிசுதாரர்கள் பொதுவாக எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாமல் இறந்தவர் கடன் எடுத்திருந்தால் வந்து வாரிசுதாரர் வந்து பணம் செலுத்துவது தேவையில்லை. மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வாரிசுதாரர் சுயமாக சம்பாத்தியம் பண்ண சொத்தை வந்து பறிமுதல் பண்ணுவதற்கு எந்த உரிமையும் இல்லை. சட்டப்படி எதுவும் வந்து அதை அங்கீகரிக்கவில்லை என்பதையும் நாம் இதில் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.